சொல்ல வரேன்டா, குர்ஆன் ஆயத்து தொண்ட குழியில நிக்கிறதும் குர்ஆன் ஆயத்து கல்புல இறங்குறதும் வித்தியாசம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு காலம் வரும் அவர்கள் தொழுவார்கள், நீங்கள் அவர்களுடைய தொழுகையை பார்த்தால் ஆச்சரியப்படுவீங்க. அப்படி பேணுதல். அவர்கள் குர்ஆனை ராகமா ஓதுவார்கள், அவர்களுடைய ராகத்தை நீங்க பார்த்தீங்கன்னா அவ்வளவு அற்புதமா ஓதுவார்கள். அவர்கள் நரகவாதிகள். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அவருடைய தொண்டைக்கு கீழ் குர்ஆன் இறங்காதுன்றாங்க ரசூலுல்லாஹ். அல்லாஹ் பாதுகாக்க, அல்லாஹ் பாதுகாக்க. நீங்க இந்த விஷயங்கள்லாம் படிச்சுட்டு போய் எங்களுக்குள்ள முழு சூரத்து யூசுப் நல்லா இருக்குது, ராகமா இருக்குது, சூப்பரா ஓதுறாரு அந்த காரி, அந்த ஹாஃபில் நல்லா ஓதுறாரு, இது மாஷா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். என்ன எடுத்தீங்க குர்ஆன்ல இருந்து? என்ன மெசேஜ் எடுத்தீங்க? இந்த அளவுக்கு பொறுமை என்னட்டையும் இல்லை, உங்கள்கிட்டையும் இல்லை. உண்மை அது. அந்த அளவுக்கு ஈமான் நம்மகிட்ட இல்லை. அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் நம்முடைய தௌஃபீக் எங்களுக்கு தர. ஆனா எங்கள்கிட்ட சின்னதா அல்லாஹ் சோதிக்கிற நேரம், அவங்களோட சின்ன வயசுல அவங்க ஃபேஸ் பண்ணின ப்ராப்ளத்துக்கு பதில் கொடுத்த மாதிரி நான் கொடுத்தோமா? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கொடுத்த பதில் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா பின்னாடி கொடுக்குறாங்கடா, குர்ஆன் நம்மளை மாற்றி இருந்தால் நிச்சயமா அந்த பதில் நமக்கு வரும். அன்பிக்கினியவர்களே, அதனால தான் சொல்றேன், திருக்குர்ஆன்ல நீங்க ஒவ்வொன்றா எடுத்து பாருங்க. அங்க ஜிக்ர் செய்வது எப்படி வராது. கையை பிடிச்சி இப்படி இப்படி தான் சொல்லணும். ருக்கு செய்வது எப்படி? ருக்கு செய்யுங்கன்னு வரும். ருக்குல இதை ஓதணும், சுஜூதில் இது குர்ஆன் சொல்லல அதெல்லாம். ஏன்னா தொழுகை கடமை, ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, அதில் டிஸ்கிரிப்ஷன் வந்துட்டு தொழுவுங்க. ஆனா அந்த தொழுகையில நீங்க ஓதுற ஓதல் உங்களை மாத்தாட்டி நீங்க தொழலன்னு நடத்து. இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஹி வல் முன்கர். இந்த கண்டிஷன் நிறைவேறாட்டி தொழல. இன்ன ஸலாத் தொழுகை, தன்ஹா தடுக்கு, அனில் ஃபஹ்ஷா மானக்கேடான காரியத்தை தடுக்கும். இப்பதான் லுகர் தொழுதன் தடுக்கல. தப்பு பண்ண மாட்டேன்னு சொல்ல, தப்பு பண்ணி நான் கண் கலங்கி ஓடி துடிச்சு வேறுத்து அல்லாஹ்வே என்னை மன்னிங்கன்னு துடிக்கிறீங்களா? தன்ஹா அது தடுத்திருக்கிறது. அனில் ஃபஹ்ஷா வல் முன்கர் தீமையான காரியத்திலிருந்து தடுக்கும். தொழுந்து போட்டு வட்டியில போறாரு, தொழுந்து போட்டு பொய் சொல்றாரு, தொழுந்து போட்டு ஒருத்தர் ஏமாத்துறாரு, தொழல. சோ இந்த கண்டிஷன் வரணும்டா, அதுதான் குர்ஆன் சொல்லி தர பாடம். இப்ப நீங்க எல்லாத்தையும் எடுங்க குர்ஆன்ல. குர்ஆனிக் ஸ்டோரி ஒவ்வொன்றையும் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தலை அல்லாஹ் போடுறானே என்னெல்லாம் நடக்குது. பாப்பா புள்ளைய விரட்டினது இருக்குதா? ஓ, கதவை திறந்து வெளியே போலான்னு சொல்ற மாதிரி ஒரு இருக்குதான்னு கேட்டீங்கன்னா இப்ராஹிம் நபிக்கு போங்கன்றாங்க. தம்பியை கொண்டு போய் கிணத்துல போட்டு கொலை செய்யறதுக்கு முயற்சி எடுத்த நானாவை பார்க்கணுமா இருக்கிறாங்க. அந்த ஸ்டோரி குர்ஆன்ல வருவது. புள்ளைய பெத்தெடுத்த நேரத்துக்கு அல்லாவுக்காக வேண்டி புள்ளைய கொல்ல வர்றாங்க. அல்லாஹ், அதாவது அல்லாட்ட உதவி கேட்ட துடிச்ச ஒரு பெண், ஆத்துல தடாரண்டு போட்ட ஒரு பெண், அந்த நேரத்துல அந்த ஸ்டோரி அல்லாஹ் பேசி காட்டுறான். எல்லாமே வாழ்க்கையில ஏற்பட்ட பிரச்சனைகளை அல்லாஹ் பேசுறான். ஏன் தெரியுமா? பிரச்சனையை மட்டும் அல்லாஹ் பேசல, பிரச்சனை நேரம் அவங்க நடந்து கொண்ட விதத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். எதுக்கு தெரியுமா? நீங்க அப்படி நடந்துக்கோங்கன்னு சொல்லு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது கதையா ரசிக்கிறதுக்கு சொல்லல. இப்படியெல்லாம் நடந்துச்சுன்னு சொன்னது. இப்படி உங்களுக்கு நடந்தால், இவ்வளவு பெருசா நடந்து இப்படி நடக்கிறேன்னு சின்னதா நடக்க போக்குற உங்களால நடக்க முடியலையான்னு அல்லாஹ் கேட்கிற மாதிரி இருக்குது. அதுக்கு என்ன பதில் கொடுத்தோம்? அதுதான் குர்ஆன். குர்ஆனை பிரட்டிட்டு போற நேரம், அதாவது எங்களுக்குள்ள அந்த மாற்றம் வரணும். அன்பான சகோதரர்கள், தாய்மார்கள், இப்ப நாங்க இன்றைக்கு பார்ப்போம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, அதாவது அந்த ஹைரு நிஷா ஃபி ஜமானிஹாண்டா, அவட ஜமான்ல அந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்த காலத்தில் மிக சிறந்த பெண் மரியம் ஸலாமுன் அலைஹாண்டாங்க. என்னுடைய ஜமான்ல ரசூலுல்லாஹ் வாழ்ந்த காலத்தில் மிக சிறந்த பெண் என் மனைவி ஹதீஜாண்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி கொண்டு வந்து காட்டுறாங்க, அவதான் சிறந்தவன்றாங்க மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். ஸோ மரியம் அலைஹிஸ்ஸலாம் என்ன அவங்கள்ட்ட உள்ள சிறப்பு? குர்ஆனை நீங்க பிரட்டி பார்த்தீங்கன்னா அவங்க உம்மா ரொம்ப அற்புதமா பெத்தெடுக்கிறாங்க. இன்னி நஸர்து மா ஃபி பத்னி முஹர்ரரன் ஃபதகப்பல் மின்னி என்றாங்க. புள்ள வயிற்றுல அல்லாஹ் எங்கேருந்து அவ தெரிவு செய்கிறாங்கடா சொல்கிறா, யா ரப், நான் என் வயிற்றுல உள்ள புள்ளைய உனக்காக நேர்ச்ச வச்சுட்டு அல்லாஹ் கபூல் பண்ணுறது தாய் வயிற்றுக்குள்ள இருந்து. அந்த அம்மா இம்ரான் மனைவி உடனடியாக அவ பெத்தெடுக்கிறது மரியம். மரியம் என்று பேர் வைக்கிறாங்க. இன்னி சம்மைத்துஹா மரியம் இன்னி உய்துஹா பிக வ ذُرِّيَّتِهَا மின ஷைத்தான் ரஜீம். உடனே ஷைத்தான் இருந்து பாதுகாப்பு தேடுறாங்க. அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அதை கபூலாக்கி அப்படிப்பட்ட ஒரு பிள்ளைய கொடுக்க. ஸோ சொன்னதுக்கு பிறகு பார்க்குறாங்க, அவங்க நினைச்சாங்க ஆம்பளை பிள்ளைண்டு.
உடனே பார்க்குறாங்க, யாரோ இது பொம்பளை பிள்ளையாச்சே, பொம்பளை. நான் ஆம்பளை என்ன நினைச்சேன், பொம்பளை பரவாயில்ல, பொம்பளையும் பள்ளி. அந்த காலத்தில் பள்ளியில் போய் பள்ளியண்டா இன்றைக்கு உள்ள மஸ்ஜிதுல் அக்ஸா, இந்த மஸ்ஜிதுல் அக்ஸால தான் கொண்டு போய் மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை விட்றாங்க. அதான் பள்ளிவாசல். ஸோ அந்த பள்ளிவாசலில் விட்டு அதுக்கு அந்த பக்கத்தில் காடு. ஒரு நாள் அவங்களுக்கு ஒரு உதிப்பு வருகிறது, மக்கானன் ஷர்கியா. உடனே அவங்க என்ன பண்ணுறாங்கண்டா, கிழக்கு பகுதியில் காட்டு பகுதியில் முள்ள மறைகிறாங்க. அது ஏன் எதுக்குன்னு எனக்கு தெரியாது, குர்ஆன் சொல்லலை, ரசூலுல்லாஹ் அதை பற்றி விவரமாக பேசலை. என்ன சந்தர்ப்பத்துக்கு காட்டுக்குள்ளே போகிறாங்கன்னு தெரியாது. ஆனால் காட்டுக்குள்ளே அவங்க நுழைகிறாங்க. அல்லாஹ் சொல்றான், ஃபத்தஹதத் மின் தூனிஹிம் ஹிஜாபா. அவங்க எல்லார்ட்டையும் இருந்து ஒரு ஹிஜாப் எடுத்துட்டாங்கண்டா, மறைஞ்சிட்டாங்கன்னு அர்த்தம். இப்போ உங்களை எல்லாத்தையும் பூட்டி அப்படியே ஃபுல்லாக பூட்டி விட்டா நீங்கள் ஹிஜாபில் இருக்கிறீங்க. இப்போவே ஹிஜாப் தான், நீங்கள் கொடுத்த உடுப்பு ஹிஜாப். அல்லது நீங்கள் உங்களை எடுத்து ஃபுல்லாக ஒரு கவர் பண்ணி விட்டுட்டோம்டா நீங்கள் ஹிஜாப். நீங்கள் என்ன உடுத்திருந்தாலும் நீங்கள் மறைஞ்சிருந்தா நீங்கள் ஹிஜாபில் இருக்கிறீங்க. ஸோ இத்தனை ஹிஜாப்ன்ற திரை. அல்லாஹ் சொல்றான், மரமட்ட காட்டு பிரதேசக்குள்ளே போகணுன்னு ஃபத்தஹதத் மின் தூனிஹிம் ஹிஜாபா. இவங்கள்ட்ட இருந்து அவங்க ஹிஜாபோடு எடுத்துருந்தாங்க, யாருக்கும் தெரியாது, அவங்க திரையில் மறைஞ்சிட்டாங்க. இப்போதான் அல்லாஹ் சொல்கிறான், எக்ஸாக்ட்லி மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை டார்கெட் பண்ணி அல்லாஹ் நடத்துகிறப்பா லெசன். ஃபஅர்சல்னா இலைஹா ரூஹனா ஃபதமஸ்ஸல லஹா பஷரன் சவியா. அல்லாஹ் சொல்கிறான், நான் இப்போ என்ன பண்ணேன் தெரியுமா, அவ நோக்கி ஒரு மனிதனை அனுப்பினேன். காட்டில் ஹிஜாப் எடுத்தாச்சு, தன்னந்தனியே மரியம் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க, வயதுக்கு வந்துட்டாங்க. இப்போ நாங்கள் என்ன பண்ணோம், ஃபதமஸ்ஸல லஹா பஷரா. குர்ஆன் இப்படி சொல்லியிருந்தா, ஒரு மனிதனை அவர்களுக்காக ரெடி பண்ணி அனுப்பினோம். மஸ்ஸல லஹா பஷரா, அவங்களுக்காக. அப்படி வரல குர்ஆன்ல, சவியா, பெர்ஃபெக்ட் மனுஷன், குறைபாடு உள்ள ஆள் இல்லை. ஸோ பார்க்க ஒரு ஆம்பளைண்டா அதுதான் ஆம்பளை. அல்லாஹ் சொன்னா சவியாண்டா பெர்ஃபெக்ட். பெர்ஃபெக்ட் ஒரு ஆம்பளையை ரெடி பண்ணி யாருமே இல்லாத காட்டு பிரதேசத்துக்குள்ள தன்னந்தனியா உள்ள மரியம் அலைஹிஸ்ஸலாம் கிட்ட இவர் வாரார். உங்களுக்கு என்ன விளங்குது இதில்? இது என்ன எனக்கு அல்லாஹ் சொல்றான், சும்மா வரல, சும்மா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மாறுது. ஆனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் எந்த தோற்றத்தில் அனுப்புறான்டா, ஒரு பெர்ஃபெக்ட் ஆம்புலன்றான். இப்போ இதுக்கு மேல சொல்றதுக்கு இல்லை. அவர் சிரிச்சா எவ்வளவு பசந்தா இருக்கும், அவருடைய பாஷை எப்படி இருக்கும், அவர் எப்படி, ஏன்னா அல்லாஹ் மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கெண்டே ரெடி பண்ணி அனுப்புறான். ஏன் தெரியுமா, எனக்கும் அல்லாஹ் உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கறான். பொம்பளை நீங்க இப்படி ஒரு ஆம்பளைய கண்டா என்ன நடந்து கொள்வீங்க? எல்லாமே பூட்டப்பட்ட ஒரு ரூம்ல, பக்கத்துல யாரும் இல்லை, நோ சிசிடிவி, எதுவுமே இல்லை. இப்படி ஒரு சந்தர்ப்பம் உங்களுக்கு வந்தா என்ன நடக்கும்? இதான் கொஸ்டின். இதை நான் கேவலமா பேசுறேன்னு நினைக்காதீங்க. இந்த கொஸ்டின் அல்லாஹ் கேட்கிறேன். ஒரு அம்மாவை தூக்கி மேல வைக்கிறேன்டா, அல்லாஹ் சொல்றானே, ஃபஸ்தஃபாகி அலா நிசாஇல் ஆலமீன். ஒட்டுமொத்த பெண்களில், இந்த உலக மக்கள் பெண்களில் மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை நம்ம தூக்கி வச்சிருக்கோம். வத்தஹரிக்கு, அவங்கள வந்து சுத்தப்படுத்திருக்கிறோம், தூய்மைப்படுத்திருக்கிறோம். என்னாச்சு? அங்க வந்தாங்க, பஷரன் சவியா. உடனே மரியம் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்லியிருக்கணும், அந்த இடத்துல என்ன பேசியிருக்கணும்? ஓ வந்துட்டீங்களா, சோமா இருக்கிறீங்களா, சாப்பிட்டீங்களா, ரைட், நல்லா, நீங்க எங்க ஊரு, பேசலாம். ஆனா அல்லாஹ் ஒரு தடை போட்டிருக்கிறான். ஒரு ஆணுக்கு பெண் பேச முடியாதுன்னு எங்கேயும் அல்லாஹ் சொல்லல, தனியா பேச வேணான்ட்டான். இதான் தடை. பப்ளிக்கா பேசலாம், நீங்க வரீங்க பேசலாம், ஆனா தனிமையில நின்று பேசுறது மிக டேஞ்சர். தனிய நின்று பேசக்கூடாதுன்ட்டான். மரியம் அலைஹிஸ்ஸலாம் தூய்மையாக பெத்தெடுத்து வளர்க்கப்பட்டவங்க அப்படி நிற்கிறாங்க. உடனே கண்ட அவங்களோட கல்வி எதை முந்தணும், அவங்கள்ட்டையும் ஹோமோன்ஸ் எல்லாம் இருக்குது. அதாவது ஆம்பளைக்குரிய ஹோமோன்ஸ் ஆம்பளைக்கு இருக்கும், பொம்பளைக்குரிய ஹோமோன்ஸ் பொம்பளைட்டு இருக்கும். ஈஸ்ட்ரஜன் ஹோமோன் பெண்களுக்கு அதிகமாக சுரப்பும். அப்போ அவங்களுக்குரிய சிந்தனைகள் மாறும். மனசு என்பது முழு பாடியை கண்ட்ரோல் பண்ணும். நல்லா புரிஞ்சுக்கும். மனசுல ஒரு சிந்தனை வந்து அது பாடி முழுக்க கண்ட்ரோல் ஆகும். பாடியை கண்ட்ரோல் பண்றது மனசு. எங்களோட ஃபேஸ் அதை காட்டும், எடுத்து காட்டும். இவர் மனசுல என்ன உளுந்துட்டு மூஞ்சி சோப்பாகுதா, மூஞ்சி கடுக்கடாகுதா, எல்லாம் அதாவது ஹோமோன்ஸ். ஒரு ஆள் வர்றாரு, கடுமையா பேசுறாரு, ஸ்ட்ரெஸ் கிரியேட் ஆகுது, கோர்ட்டிசோல் என்ற ஹோமோன் இதாகுது, எங்களோட எல்லாமே டிஃப்ரெண்ட் ஆகுது, எங்களோட பாடி ரெடி ஆகுது, எல்லாம் மாத்து. ஒரு ஆள் சொல்றாரு, இப்ப ஓடிட்டு வாரா, அங்கால ஒரு ஹெல்டேஷன் வருது, நான் காணவே இல்லை, எல்லாரும் ஓடுறதோட ஓடுவோம், எங்களுக்குள்ள ஒரு பெரிய ஒரு அபார சக்தி வரும், ஒரு தாப்பையும் பாஞ்சி வந்துருவோம். ஏன்னா அந்த ஹோமோன்ஸ் எல்லாம் சுரக்கும். மனசு தான் உடம்பு இயக்கு. என்ன ஆகுது? மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க அந்த இடத்துல முந்துறாங்க. இன்னி அஊது பிர் ரஹ்மானி மின்க இன் குந்த தக்கியா என்றாங்க. நான் என்னுடைய ரஹ்மானிடம் இருந்து உங்களை விட்டு பாதுகாப்பு தேடுறேன்.
ப்ளீஸ் இங்குந்த தக்கியா, நீங்க இறையச்சம் உடையவராக இருந்தா ஃபில்லிங் த பிளான்ஸ் அல்லாஹ் எங்களுக்கு வைக்கிறேன். இங்குந்த தக்கியாக்கு போற ஆயத்து வரல. நீங்க இறையச்சம் உடையவராக இருந்தா போயிட்டு வாங்க என்று சொல்லாம, நீங்க இறையச்சம் உடையவராக இருந்தா என்ற ரஹ்மான் நான் பாதுகாப்பு தேர்றேன். காட்டுக்குள்ள தன்னந்தனியா நிக்கிற நேரம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மனித தோட்டத்துல வந்து வேற மாதிரி பேசல, அவக்காக வேண்டி என்றான் அல்லாஹ். அவக்காக வேண்டி ஒரு அற்புதமான பெஸ்ட் ஆண் தோட்டத்துல கொண்டு வந்து வச்சா நம்ம எல்லாரும் தோப்போம், நம்ம எல்லாரும் ஃபெயில் ஆகும். இது சொல்லலாம், சும்மா டிஸ்கிரைப் பண்ணலாம். லைஃப்ல அதை மீட் பண்ண போக்கில் தான் அதோட வெயிட் தெரியும். அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட்டை மீட் பண்ற டைம்ல அல்லாஹ் சொல்றான், நீங்க வலா துஸக்கு அன்ஃபுஸக்கும் வ அலமு பிமன் இத்தகா, நீங்க உங்களை தூய்மைப்படுத்தாதீங்க, அவனுக்கு தெரியும் நீங்க யாருன்னு. ஸோ அந்தந்த சந்தர்ப்பங்களை மீட் பண்ண போக்கில் அப்படி நடக்கு. அல்லாஹ் இந்த ஸ்டேஜை கொண்டு போய் கொடுத்தது மரியம் அலைஹிஸ்ஸலாம் மைக்கை கண்டுபிடிச்சதுனால இல்லை, மரியம் அலைஹிஸ்ஸலாம் நெட்வொர்க் அதாவது இன்டர்நெட்டை கண்டுபிடிச்சதுனால இல்லை, மரியம் அலைஹிஸ்ஸலாம் பல்பை கண்டுபிடிச்சதுனால இல்லை. மரியம் அலைஹிஸ்ஸலாம் இந்த உலகத்தில் இதெல்லாம் கண்டுபிடிச்சவங்களுக்கு செய்ய முடியாத ஒரு வேலையை செஞ்சதுனால, பர்ஃபெக்ட் வேர்ல்ட்லேயே பர்ஃபெக்ட் ஆம்பில் அவங்க முன்னாடி நிற்கிற நேரம், அவங்களுக்கு ஆஃபர் வார நேரம், அவங்க சொல்கிறாங்க சிசிடிவி இல்லை, என் முன்னாடி உள்ள கேமரா இல்லை, எதுவுமே இல்லை, ஃபத்தஹதத் மின் தூனிஹிம் ஹிஜாபா, நான் ஒரு மறைஞ்சிருக்கிறேன், ஊரில் யாருக்குமே தெரியாது, என்னை யாரும் தேட போகிறதும் இல்லை, ஏண்டா மிஸ்ஸிங், நிறைய காலம் அவங்க ஊருக்கு போவே இல்லை. ஸோ அந்த மாதிரி நடக்கு பின்னாடி. ஸோ அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, இதுக்கு மேலே இவரோட போயிட்டு வேற எங்கேயாவது ஒரு காட்டுக்குள்ளே போய் வாழலாம், எந்த பிரச்சனையும் இல்லை, நாங்கள் 2 பேரும் லவ் பண்ணிட்டு என்ன சரி பண்ணிக்கொள்வோம்னு சொல்லலாம். ஆனால் அவங்களுக்கு அந்த முடிவு எடுக்க இயலாது. அவங்களுக்கு வழி இல்லை, அவங்களுக்கு பொறுப்புதாரி இல்லை. பொறுப்புதாரிட்ட சொல்லி கல்யாணம் முடிக்கிறது வேற. அது மூசா நபி ஸ்டோரில் உங்களுக்கு வழங்கும். ஆடு மேய்க்கிறதுக்கு வந்தவங்கள்ட்ட அவங்க 2 பேரும் பொம்பளை பிள்ளைகள் வருவாங்க. ஹெதாவுமா தம்ஷி அலஸ்திஹையாயின் என்றான். 2 பொம்பளை புள்ள போயிட்டு ஒரு பொம்பளை புள்ள தான் வந்துச்சுன்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான். அவர் ஆடு மேய்க்கிறதுக்கு நிற்கிற நேரம் இவர் வந்தாரு, தண்ணி எடுத்து கொடுத்துட்டாரு, அனுப்பிட்டாரு. இவர் பாட்டுக்கு ஒரு மரத்துக்கடியில் நின்றுட்டாரு. 2 பொம்பளை புள்ள நடந்துட்டு போனாங்க. அல்லாஹ் சொல்றான் தம்ஷி அலஸ்திஹையாயின், ஹெதாவுமா தம்ஷி அலஸ்திஹையா. வெக்கத்தோட 2 பேர்ல ஒருத்தர் மட்டும்தான் திரும்பி வந்தாங்க. இன்ன அபி யதுஊக லியஜ்ஸியக அஜ்ரமா ஸகைத்தலனா, பாப்பா உங்களை கூப்பிடுறாரு, நீங்க எங்களுக்கு ஆட்டுக்கு தண்ணி கொடுத்ததுனால அவர் உங்களுக்கு ஏதோ கூலி தர போறாராம், கூப்பிட்டாரு, நான் நம்ம போயிட்டா. ஆனா அல்லாஹ் சொல்ல போக்கல அவன் நடந்து வந்தான்னு சொல்லல, தம்ஷி அலஸ்திஹையாய், வெக்கத்தோட நடந்து வந்தான். அந்த வெக்கத்தோட நடந்து வர போக்கில் என்னமோ ஒரு மெசேஜ் அங்கே போகுது மூசா நபிக்கு. ஆனால் மூசா நபி பதறல்ல. வீட்டு வரைக்கும் போனதுக்கு பிறகுதான் திருமணம் நடக்குது. அவருடைய வெக்கம் என்னமோ ஒன்று சொல்லி கொடுத்துட்டு இந்த இடத்துல அல்லாஹ் அந்த முறையை ஹலாலாக்குற முறையை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். மரியம் ஸலாமுன் அலைஹா இப்போ ஒன்றுமே பண்ணலாது, இந்த இடத்துல ஒன்றும் இல்லை. வந்தவரோட இப்போ நட்பு வச்சா அல்லாஹ்வுக்கு துரோகம் செஞ்சதாக. இதை எப்படி மீட் பண்ணுறது? இந்த இடத்த எப்படி மீட் பண்ணுறது? அவங்க கல்புல உலகத்துள்ள பெஸ்டானவங்க முன்னாடி நின்றாலும் அல்லாஹ்க்கு பிறகுதான் மற்றதெல்லாம் என்றதை அவங்க ப்ரூவ் பண்ணிட்டாங்க. அதான் உண்மை. அவங்களோட கல்புல அல்லாஹ் தான் ஃபர்ஸ்ட் என்றான். அல்லாஹ் அவங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் இடத்தை கொடுத்தான் அல்லாஹ்வுடைய இல்லையாரு. அதனால தான் இன்றைக்கும் மரியம் ஸலாமுன் அலைஹா இந்த உம்மத்தில் ரொம்ப எல்லாருமே அவங்கள கண்ணியமாக கௌரவமாக பார்க்குறாங்க. நாங்கள் எங்களுக்கு அதாவது இவங்க தப்பு பண்ணுறாங்களே கிறிஸ்தவர்கள் என்று சொன்னால் கூட மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு நாங்கள் ஏச மாட்டோம், மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஏச மாட்டோம். ஏன்னா எங்க கல்புல அவங்களுக்கு பெரிய இடம் இருக்குது. குர்ஆன்ல திரும்பி திரும்பி வரக்கூடிய ஒரு தாயுடைய பேர். என்ன நடக்குது? அப்பதான் சொல்றாரு, நான் ரசூல் ரப்பிக் லியஹபலகி குலாமன் ஜக்கி, நான் அல்லாஹ்ட்டேந்து வந்த தூதர், நான் ஒரு மனுஷன் இல்லப்பா, நான் மனுஷன் இல்லை. லியஹபலகி குலாமன் ஜக்கியா, உங்களுக்கு ஒரு நல்ல புள்ள, தூய்மையான புள்ளை ஒன்று தரத்துக்கு வந்திருக்கிறேன். அப்பதான் அவங்க கேட்குறாங்க, எனக்கு புள்ளையா? வலம் எம்சஸ்னி பஷர் வலமக்கு பகியா, ஒரு ஆம்பளை என்ன தொட்டது இல்லைன்றாங்க. சுப்ஹானல்லாஹ். ஒரு ஆம்பளை அவங்க கையை தொடாத ஒரு பெண் தான் மரியம் ஸலாமுன் அலைஹா. வலமக்கு பகியா, கெட்ட நடத்துள்ள நான் பெண் இல்லை, வாரவர் போறவர் அவர் இவர் என்றெல்லாம் நான் இதாக இல்லை, எனக்கு எப்படி குழந்தை கிடைக்கும்னு கேட்குறாங்க. நான் கல்யாணமும் முடிக்கல, எனக்கு எந்த ஆம்பளை என்ன தொடவும் இல்லை, கெட்ட நடத்தும் இல்லை, எனக்கு எப்படி என்று கேட்குறாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்போதான் பதில் வருது, கால கதாலிக். அது அப்படித்தான், அல்லாஹ்வுக்கு அது லேசி. அதுக்கு பிறகு சூரா மரியத்தில் ஆயத்தெல்லாம் நீங்கள் படித்து பாருங்க. நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சுப்ஹானல்லாஹ், கடுமையான வேதனைப்படுறாங்க. குழந்தை பெத்தெடுக்கிறதுக்கு அந்த டைமில் அவங்க ரொம்ப வேதனைப்படுறாங்க.
நிறைய பேர் நினைப்பீங்க நீங்க பிரசவ வேதனைப்படுறாங்கன்னு. இல்லை, குர்ஆன் பேசுது மித்து கபுல ஹாதா ஒக்குத்து நசியம் மன்சியான்றாங்க. இது நடக்க முன்னாடி நான் மௌத்தாக கூடாது. நிறைய பேர் நினைக்கிறாங்க, என்ன மரியம் அலைஹிஸ்ஸலாம் அந்த ஆயத்தில் டிரான்ஸ்லேஷனை வாட்ச உடனே நிறைய பேர் நினைக்கிறாங்கன்னா, புள்ள பெறத்துக்கு முன்னாடி பிரசவத்தில் துடிக்கிற மரியம் அலைஹிஸ்ஸலாம் நான் இந்த புள்ளையை பெத்தெடுக்க முன்னாடி மௌத்தாயிடக்கூடாதான்னு நினைக்கிறாங்கன்னு. வல்லாஹி அது இல்லை. மித்து கபுல ஹாதா ஒக்குந்து நசியம் மன்சியா. இது நடக்க முன்னாடி. எது நடக்க முன்னாடி? புள்ளையை பெத்தெடுக்க முன்னாடி இல்லை. புள்ளையை பெத்தெடுத்து ஊருக்கு போன பிறகு என்ன காரி துப்புவாங்களே, வேற வேற பேர் சொல்லுவாங்களே, ரொம்ப அசிங்கமா பேசுவாங்களே, ஊர்ல இருக்கிறத விட மௌத்தா போறது நல்லமே. அந்த பேச்சை கேட்கலாமா? எங்க உம்மா கண்ணியமானவங்க, எங்க வாப்பா கண்ணியமானவங்க, ஊர் முழுக்க போய் நான் அதை நின்று கேட்க போக்கல. எங்க உம்மா மூஞ்சி என்ன ஆகும், எங்க வாப்பா பேர் என்ன ஆகும், எங்க குடும்பத்துக்கு என்ன ஆகும்? அதனால சொல்றாங்க மித்து கபுல ஹாதா வ குந்து நசிய மன்சியா. இது நடக்க முன்னாடி நான் மௌத்தாயிடக்கூடாதா? இவ்வளவு கஷ்டமான ஒரு சோதனை புள்ளைய நடக்குது. யாராவது பேசி எனக்கு மாப்பிள்ளை இல்லைன்னா நம்புவாங்களா? நம்புவாங்களா? ஓ குந்து நசியம் மன்சியா. என்ன கேட்கிறாங்க? நசியம் மன்சியாண்ட என் பேர் மறக்கடிக்கப்பட்டணும். மரியம் என்ற ஒரு பொம்பளை இந்த உலகத்தில் வாழ்ந்ததாவே யாருக்கும் தெரியக்கூடாது. நசியம் மன்சியா. நான் என் பேரை மக்கள் அப்படியே மறந்து அப்படி ஒரு ஆள் இல்லைன்னு நினைக்கிற அளவுக்கு ஆகக்கூடாதா? திரும்பவும் ஊருக்குள்ள போறதா? இந்த புள்ளைய சுமந்துட்டு போறதா? பிரசவத்தை தாங்குவாங்க. இது ரொம்ப டேஞ்சரான ஒரு பாயிண்ட். என்னாச்சு? நான் ஷார்ட்டா சொல்றேன் உங்களுக்கு. புள்ளைய பெத்தெடுக்கிறாங்க. அல்லாஹ் பெத்தெடுக்கிறதுக்கு எல்லாம் செய்யறான். புள்ள கையில் அடிக்க போகல. அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? போங்க, என்ன செய்யணும்? அல்லாஹ் துக்கல்லிமன் நாஸ். நீங்க என்ன பண்ணிடக்கூடாது? யாரோடையும் இன்றைக்கு நீங்க பேசக்கூடாது. அவங்க கேட்டா சொல்லுங்க, நான் நோன்பு பிடிச்சிருக்கிறேன், நான் பேசக்கூடாது. ஊருக்கு போய் புள்ளைய வச்சிருந்தா என்ன கேள்வி கேட்பாங்க, அதுக்கு பதில் பேசக்கூடாதுன்னா எப்படி? ஃபலன் உக்கல்லிமல் யௌம இன்சியா. இன்றைக்கு நான் யாரோடும் பேசக்கூடாது. ஏண்டா இப்படி காட்டுங்கன்றாங்க. பேசக்கூடாதுன்னு காட்டுங்க. அந்த காலத்துல நோம்பாளி பேசக்கூடாது. நான் இன்றைக்கு நோம்பு, இன்னி நதத்துல் ரஹ்மானி சௌமா. நான் இன்றைக்கு என்னுடைய ரஹ்மானுக்கு நோன்பு வச்சிருக்கிறேன். நோன்பு வச்சா எங்களுக்கு நோன்பு வச்சா தண்ணி குடிக்க இயலாது, எங்களுக்கு நோன்பு வச்சா சாப்பாடு அடிக்க இயலாது, அவங்களுக்கு நோன்பு வச்சா பேசவே இயலாது. ஃபலன் உக்கல்லிமல் யௌம இன்சியா. எந்த மனுஷனோட எனக்கு பேச இயலாது. நல்லா கற்பனை பண்ணி பாருங்க. இது நீங்க, உங்களுக்கு இந்த அற்புதம் நடந்துட்டு ஒரு பேச்சு, பிள்ளையோட திஹாரிக்கு வந்து நிற்கிறீங்க. உங்களை இப்போ 10 மாசத்துக்கு ஆட்கள் காணல, ஊரோட்டு போயிட்டீங்க. ஊரில் இருக்க காட்டி நீங்கள் தான் பள்ளிவாசலுக்கு பயான் ஏற்பாடு பண்ணுவீங்க, முன்னுக்கு வருவீங்க, பெண்கள் வரப்போக்களை எல்லாம் செய்வீங்க, எல்லாம் பண்ணுவீங்க. 10 மாசத்துக்கு பிறகு, ஒரு வருஷத்துக்கு போகிற அண்ணலவா நீங்கள் ஒரு குழந்தையோட ஊருக்கு வாரீங்க. இது வரைக்கும் நீங்கள் ஊரில் இருந்து காணல, மிஸ்ஸிங். எங்கப்பா எங்கப்பா அவ எங்கப்பா? அவ தானே பள்ளியும் கையுமா நிப்பா, எங்கன்னு கேட்குறாங்க. வரப்போக்கில் புள்ளியோட வந்தா முழு பொம்பளையிலும் காரி துப்புவாங்க. நடிச்சா சுத்தமானவன். கேட்பாங்களா இல்லையா? என்ன பேசணுமோ அவ்வளோத்தையும் பேசுவாங்க. குர்ஆனே இந்த ஸ்டோரியை சொல்லுது தெரியுமா? மரியம் அலைஹிஸ்ஸலாம் சுத்தமான பெண்ன்றதுக்கு மட்டும் சொல்லல, அவ எப்படி ரியாக்ஷன் கொடுத்தா என்பது அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இந்த இடத்துல போய் அவ என்ன அல்லாஹ்ட்ட சொல்ற, யாரும் நான் குழந்தைய பெத்தெடுத்து இப்ப கூட களத்தை நெசுக்கி புதைச்சிடலாம். ஏன்னா அந்த கொலையை செஞ்சா யாரும் பார்க்க இல்லை, இத்தனை காலம் நான் உள்ளக போய் தியானம் பண்ணிட்டு வந்தேன்னு சொல்லலாம். அதெல்லாம் மனசுக்கு தோணும். ஒரு பொம்பளைக்கு அதெல்லாம் தோணும். நீங்க பார்த்துருப்பீங்க, குழந்தை பெத்த சிறுக்கு என்ன பண்ணுன்னு தெரியாம புதைச்சாங்க, கொண்டாங்க, நிறைய வேலைலாம் பண்ணிருக்கிறாங்க. மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு யார் எங்கன்னு யாரும் காணல. ஸோ இன்னும் உள்ளக்குள்ள போனாண்டா அல்லாஹ் சொல்றான். ரொம்ப டீப்பா காட்டுக்குள்ள போயிட்டாங்க. காட்டுக்குள்ளதான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் கிடைக்கிறாங்க. அங்க சுபப்பிரசவம் பார்க்கறதுக்கு மிட்வைஃப் இல்ல, அங்க ஹாஸ்பிட்டல் இல்ல, அங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ் இல்ல, ஒண்ணுமே இல்ல. அங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நிக்க அங்க பிரசவம் நடக்குது என்றது குர்ஆன் பேசுது. மலக்குமார்கள் நிற்கிறார்கள், அவங்க கூப்பிடுறாங்க. என்ன செய்யறாங்க? வஹுஸி இலைக பிஜிஸின் நக்லத்தி துஸாகித் அலைக ருதபன் ஜனியா. ஈச்சப்பழ மரத்தை ஆட்டுங்கன்றாங்க, அது பேரிச்ச மரத்தை கொட்டும்ன்றாங்க. இங்க வாங்க, இதைக்கு தண்ணி என்றாங்க. குடிங்க, குலி வஷ்ரபி வகர்ரி ஐனா. குடிங்க, தண்ணியை குடிங்க, சாப்பிடுங்க, உங்களோட கண் குளிர்ச்சியாகவும் சுபப்பிரசவம் நடக்கும் என்றான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். அன்பான அழைப்பு, மலக்குமார்களை சூழ்ந்து கொண்டு கிடைக்கிற புல்ல. அந்த புல்ல அது சாதாரணமா கிடைக்கிற புல்ல இல்ல, காட்டுக்குள்ளே இருந்து கிடைக்கிற புல்ல கிடைச்ச பிறகு ஆனா இவங்க வேதனை கல்புல ஒரு என்ன வேதனை வரும், எப்படி ஊரை ஃபேஸ் பண்றது? இவ்வளவு காலமா இருந்துட்டோம், அல்லாஹ் உணவு கொடுத்துட்டான். போக முன்னாடி அவங்களுக்கு ஒன்று அல்லாஹ் உத்தரவாதம் பண்ணான்.
அவங்க ரூமுக்குள்ள ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் வர்ற நேரத்துல எல்லாம் இந்த எல்லா நேரத்துலையும் ஃப்ரூட்ஸை பார்ப்பாங்க. அந்த ரிஸ்கை பற்றி எல்லாம் கன்ஃபர்மேஷன் கொடுத்து தான் காட்டுக்குள்ளே அனுப்புகிறான். எத்தனை மாதம் இருந்தாலும் ரிஸ்க்கு நான் தருவேன். மெஹராபில் மட்டும் இல்லை, உள்ளக்குள்ளே ரிஸ்க்கு கிடைக்கும். அதனால தான் அவங்க உள்ளே போனாங்க. அங்கே உள்ளே போனால் ரிஸ்க் எல்லாம் அவங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகிட்டு. இதெல்லாம் நடந்த பிறகு இப்போ வரப்போக்கில் இன்னொரு சோதனை. அவங்க கொண்டா கொலகாரி, அங்கேருந்து அந்த அவரோட பேசினா குற்றம். ஸோ இந்த புள்ளையை தூக்கி வீசிட்டு வரையலாது. ஆனால் இப்போ அதை தூக்கிட்டு வந்து அவங்க நியாயம் சொல்லணும். சத்தியமாக சொல்கிறோம், இப்போண்டா சொல்லிடலாம், நீ டிஎன்ஏ பரிசோதனை பண்ணிப்பாரு, என்ன சரி ஒரு பரிசோதனை பண்ணிப்பாரு, ஏதாவது பண்ணிப்பாருன்னு சொல்லலாம். இப்போ அவங்க பேசணும், சத்தியமா நான் எந்த தப்பும் பண்ணல, இது இறைவன் அருள் தான், இதை சொல்லணும். ஆனா அல்லாஹ் என்ன சொல்லிட்டான் தெரியுமா? இப்படி என்றான், யாராவது வந்தா இன்னி நதர்துல் ரஹ்மானி சௌமா ஃபலன் உகல்லிமல் யௌம இன்சியா, இன்றைக்கு என்னுடைய ரஹ்மானுக்கு நான் நோன்பு வச்சிருக்கிறேன், யாரோடையும் பேச மாட்டேன்டா. குழந்தைய கொண்டாந்து இப்படி பார்த்தா திட்டுறவங்க கூட திட்டுவாங்களா, குறைய திட்டுவாங்களா? சும்மா சொல்லுங்க பாப்போம். முழிப்பு வேற, முழிச்சிட்டு இருக்கிற மாதிரி பாரு. இவ்வளவு தப்பையும் பண்ணிட்டு நோன்பு வேற, இன்னும் பத்தினி ஆக்டிங், இன்னும் பத்தினி ஸ்டைல். கேட்க மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா நீங்க? இதுதான் கட்டுப்பாடு. குர்ஆன் சொல்லித்தர, அல்லாஹ் சொன்னதை நீங்க செஞ்சால் உலகமே சேர்ந்தாலும் உங்களை ஒன்றும் படுத்த முடியாது என்றுதான் இந்த வரலாறு சொல்லு. ஒரு குர்ஆன் ஆயத்தை எடுத்துட்டு நாம் அதை படிச்சுட்டு நம்ம பரிசோதனை பண்ணி பார்க்கணும், இது நமக்குள்ள எவ்வளவு மாற்றத்தை உண்டாக்கி இருக்கேன். அந்த அம்மா எப்படி பெய்திருப்பாங்க நினைக்கிறீங்க? சுமந்து கொண்டே தன் சமுதாயத்துக்கு முன்னாடி போறாங்கன்னு அல்லாஹ் சொல்லு. அவங்களோட கால் நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்களா? அது எவ்வளவு தடமாறி இருக்கும்னு நினைக்கிறீங்க நீங்க? அவங்க சுமந்துட்டு போறாங்க, புள்ளைய சுமந்துட்டு, கௌமஹா தஹ்மிலு, அந்த புள்ளைய சுமந்து கொண்டு மெல்ல மெல்ல போறாங்க. அவ்வளோ பேரும் பேசுறாங்க, என்ன கேட்குறாங்க? யா மரியம், என்ன பேசினாங்க? மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை கண்டா ஒரு ஷாக். என்ன ஷாக் ஃபர்ஸ்ட்டுக்கு வரும்? ஓ, ஆஃப்டர் லாங் லாங் டைம் மரியம் கமான். அவங்க எடுத்து பேசி என்ன பேசுவாங்க நினைக்கிறீங்க? அப்படி வந்து அரவணைப்பாங்களா? பாத்தியா கையில நினைச்சேன் தானே, சரித்தானே ஒருத்தன் சொல்லியிருப்பான். மத்த என்ன சொல்லியிருப்பான்? நான் நம்பலேடி. அவர் தொடங்குவாங்க, எங்க பாஷையில நான் சொல்றேன், இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் நடந்திருக்கேன்னு நினைக்கிறீங்களா? அதுவும் நடு சபையில. இதான் மரியம் அலைஹிஸ்ஸலாம் மரியம் வந்துட்டாங்களாமே காட்டுக்குள்ள போய் தெரியுமா? புள்ளையோட அவ கொச்சு கத்துல கையில வச்சு ஓடிட்டு வருவா. நான் சொல்றேன் உங்களுக்கு, ஏதாவது ஒரு புதிய ஒரு விஷயம் என்றா நம்ம எல்லாரும் அதுக்கு சேர்ந்து வருவோம். அல்லாஹ் சொல்றான், கேவலம் என்றான், மோசம் என்றான். இந்த பாடத்தை சூரா நூறுலயும் அல்லாஹ் படிச்சு தரான். ஆயிஷா நாய் விஷயத்துல யாராவது பேச போக்குல நீங்க முஃமினுடைய விஷயத்துல நல்லெண்ணம் கொள்ள கூடாதான்னு அல்லாஹ் கேட்கிறான். அவங்க யாரு? அவங்கள பத்தி நல்லெண்ணம் கூட கூடாதான்னு கேட்கிறான். தப்பா சொன்னாலும் இல்ல, உங்களை மாதிரி நினைச்சுக்கோங்கன்றான். ஒரு மூமினுக்கு அந்த மாதிரி வராது, நினைச்சுக்கோங்க. நல்லதை நினைக்கலாம் படிச்சுதான் ஒரு பக்கத்துல வைங்க. மரியம் அலைஹிஸ்ஸலாம் இந்த இடத்துக்கு போற நேரம் அவங்க என்ன சொல்றாங்க? லக்கது ஜித்தி ஷையம் ஃபரியா, ரொம்ப மோசமான வேலை பண்ணிட்டு வந்துட்ட மரியம். இப்ப நிறைய பேர் உபதேசிக்க வருவாங்க, மூஞ்சில துப்புறதுக்கு வருவாங்க, காரி துப்ப வருவாங்க. யா உக்த ஹாரூன் மாக்கான அபூகி இம்ரா சௌயின் வ மாக்கான உம்மிக். அவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, ஏய் உக்த ஹாரூன், ஹாரூன் சகோதரி. ஹாரூன் சகோதரன் அவங்க தம்பி ஹாரூன் நினைச்சிடக்கூடாது. மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்துல இருந்து ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் மூசா அலைஹிஸ்ஸலாம் பனி இஸ்ரேலுக்குள்ள ஒரு ஃபேமஸ் கேரக்டர். நல்ல பத்தினியான குடும்பத்துக்கு, நல்ல குடும்பத்துக்கு அப்படி நல்ல ஒரு சிஸ்டருக்கு சொல்லுவாங்க ஹாரூன் சகோதரி என்னுவாங்க. ஏன்னா அவனை அப்படி பார்த்தோமே, ஒரு நபியோட சகோதரர். யா உக்த ஹாரூன், என்னப்பா ஹாரூன் சகோதரியே, உண்ட வாப்பா கெட்டால் இல்லையே, உண்ட உம்மா கெட்டால் இல்லையே, என்ன செஞ்சுட்டு வந்த அப்படின்னு வச்சு கேட்கிறாங்க. எப்படி கேட்டிருப்பாங்க? மரியம் அலைஹிஸ்ஸலாம் கண் எப்படி கலங்கி இருக்கும், அவங்க கை எப்படி இருந்திருக்கும். ஊர்ல இதுவரைக்கும் மரியம் மரியம் பள்ளியில கண்டு எல்லாரும் அழகா பேசிட்டு போன மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு இப்படி ஒரு நாளை கற்பனை பண்ணினா அல்லாஹ் இது சாத்தியம் இல்லாத கதையை சொல்லல. இந்த மாதிரியான விஷயங்களை சின்ன சின்ன பகுதி எங்க வீட்டுக்கு வரலாம், உங்க வீட்டுக்கு வரலாம், உங்களுக்கு வரலாம், எனக்கு வரலாம். அல்லாஹ் பாதுகாக்கணும். இந்த அவமானமும் கேவலமும் ரசூலுல்லாவுக்கே
ஒரு மாதமா தண்ட மனைவி விஷயத்துல வந்தா. மரியம் சலாமுன் அலைஹாக்கு வந்தா. இதெல்லாம் எங்களுக்கு வராதுன்னு நினைச்சிடாதீங்க. அல்லாஹ்வுடைய நெல்லடியார்களே, அவங்களுக்கு வந்த மாதிரி டீப்பா வராது. அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. அவங்க அளவுக்கு நாங்க தூய்மையானவங்க இல்லை, அவங்க அளவுக்கு ஈமான்தார்கள் இல்லை. வீட்டுக்குள்ள வர்ற பிரச்சனைகள் எங்க தொழுகைகளாலும் ஏதாவது நிக்காது. அது வர்றது வரும். வர்ற நேரம் நாங்க தொழுது இருந்தா அல்லாஹ் எங்களோட இருப்பான். இதுதான் அல்லாஹ் இருக்கிறதுக்கு ஆதாரம். என்ன ஆகுது? இப்ப அந்த அம்மாக்கு பேச இயலுமா? பேசக்கூடாது, பேசக்கூடாது. என்ன சொல்றாங்க? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், வீடியோ பண்ண மாதிரி. அந்த மூமெண்ட்ல எல்லாரும் நிறைஞ்சிருக்கிறாங்க, எல்லாரும் பக்கத்துல இருக்கிறாங்க. என்னென்று கேவலப்படுத்தணுமா அவ்வளவு இழிவா பேசுறாங்க. அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த உலகத்திலே மிகவும் தூய்மையான பெண் அசிங்கப்படுத்துறாங்க. நாங்க தூய்மையா? நீங்க தூய்மையா? உலகத்தில் ஆக பெஸ்ட் பெண் ஹைருன் நிசா என்ற ரசூலுல்லாஹ் வாயில வந்த பெண் ஹைருன் நிசா. அந்த அளவுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆன்ல சொல்றான், அவங்கள நாங்க அலா நிசா இல் ஆலமீன், எல்லா பெண்களையும் உட்கார வச்சு எல்லா பெண்களையும் தூக்கி மேல தூக்கி வச்ச மரியம் அலைஹிஸ்ஸலாம் என்றான். அந்த பெண்ணை இவ்வளவு பேரும் பேச போக்கல. அவங்க ஒரே ஒரு ரியாக்ஷன் பண்றாங்க, பேச இயல. ஏப்பா கொஞ்சம் இருங்க, என்னென்று பேசுறீங்க நீங்க என்னோட? இப்படி கூட பேச இயலாது. இன்னும் பேசுவாங்களா? பேசு பேசுன்றாங்க. அப்பதான் அவங்க இப்படி காட்டுறாங்க. என்ன சொல்றாங்க? புள்ளைய காட்டுறாங்க. வேற ஒன்றும் வழி இல்லை. எனக்கு ஒண்ணுமே பேச இயலாது. அவங்களுக்கு தெரிய புள்ள என்ன நடக்கும். அந்த கட்டத்தில் ரப்புல் ஆலமீன் ஒரு அடியான நேசிச்சா அல்லாஹ் பேச வேணான்றா. இங்க பேசினா கூட சாதிக்க முடியாது, பேசாம சாதிக்கலும் என்று குர்ஆன் சொல்லுது. ரஹ்மான கல்புல நாம அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு இப்படியே காட்டுறாங்க. புள்ளைய கையில வச்சிருக்கிற புள்ளைய காட்டுறாங்க. புள்ளட்ட கேளுங்கன்ற மாதிரி தானே தோணுது. அவங்க கேட்கிறாங்க, வந்தாள்கள் கைஃப நுகல்லிமு மன்கான ஃபில் மஹ்தி சபியா. எப்படி பேசுவோம் புள்ளையோட? அந்த கை குழந்தையோட நாங்க எப்படி பேசுவோம்? கைஃப நுகல்லிமு மன்கான ஃபில் மஹ்தி சபியா. நீ பேசு, நீங்க பேசணும். அது என்ன புள்ளைய காட்டுறது? இப்பதான் எல்லாரும் பார்க்க தூய்மை என்றது அந்த இடத்துல அல்லாஹ் நிரூபிக்க போறான். யாரு வந்தாலும் டிஎன்ஏ ரிப்போர்ட் போனாலும் இவ்வளவு குயிக்கா செய்யல. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த குழந்தை அப்படி பார்த்து, இன்னி அப்துல்லா, நான் தான் அல்லாஹ்வுடைய அடிமை. ஆத்தானியல் கிதாப் வஜஅலனி நபியா வஜஅலனி முபாரக்கன் ஐனமா குன் வஅவுஸானி. இப்படியே சொல்லிட்டு போற. எல்லாரும் பார்க்கறாங்க. என்ன? ஈசாலிக ஈசா இப்னு மரியம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறக்கிறதே ஒரு புதுனம். ஏண்டா அதிலிருந்து அவருடைய நபித்துவத்துக்குரிய வெளிப்பாடு அல்லாஹ் காட்டுறான். அந்த புதுனத்தை மரியம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செட்டப் பண்ணு பார்த்தீங்களா? எப்படி செட்டப் பண்ணு பார்த்தீங்களா? இது எல்லாத்துலயும் நாங்க என்ன பார்க்கிறோம்டா, அவங்க நிறைய மௌனமா இருக்கிறாங்கன்னு பார்க்கிறோம். தெரியாட்டி தெரியான்றாங்க. அல்லாஹ் மௌனமா இருங்கண்டா மௌனமா இருக்கிறாங்கன்னு பார்க்க. இதெல்லாம் பாடமா படிச்சுட்டு போய் வீட்டில் நாங்க மௌனமா இருக்கிறோமா, நிறைய பொறுக்கிறோமா, அழகா பேசுறோமா, என்ன நடக்கிறோம்? குர்ஆன் நம்மளை எவ்வளவு மாத்திருக்கு. எங்கள்கிட்ட அல்லாஹ் கடுமையா வெறுக்கிறது தான் புறம் பேசுறது, இன்னொரு ஆளை பத்தி தெரியாம முழு பேரும் அந்த இடத்துல மரியம் அலைஹிஸ்ஸலாத்தையே கேசுற நேரம் அல்லாஹ் மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை பாதுகாத்தா, இதே மாதிரி ஊரே உங்களுக்கு திட்டுற நேரம் அல்லாஹ் உங்களை கைவிட மாட்டான் என்ற பாடம் குர்ஆன்ல இருந்து வரும். இதெல்லாம் எங்களை கல்புக்கு எடுக்கிற நேரம் எங்களை மண்டல் ரிலாக்ஸ் ஆகிடும், கிளியர் ஆகிடும். நிறைய குற்றச்சாட்டுகள் வரும். இந்த பள்ளிக்கு நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு 4 பேர் குற்றச்சாட்டுகள் சொல்லுவாங்க. எனக்கு ஞாபகம், நாங்க சின்னத்துல கெசட் ரெக்கார்டர வீட்டுல போட்டிருப்பாங்க எங்க உம்மா. அப்போ ஒரு பயான் பண்றார் ஒரு மௌலவி. அவரை அல்லாஹ் அவருக்கு இதாத்து கொடுக்கும். இப்போ அவர் இருக்கிறாரா இல்லைன்னு தெரியாது. கருப்பா உடுத்துட்டு வருவாங்க பொம்புளேல். ஒரு மோசமான வார்த்தை சொல்றாரு, அவங்கள கண்டா சுட தண்ணி அடுப்புல வச்சு ஊத்துங்கன்றாங்க. அந்த அளவுக்கு குர்ஆனும் சுன்னாவும் பேசப்படுகிற டைம்ல அந்த பெண்களை வேற மாதிரி பேசினாங்க, விரலாட்டி என்றாங்க, வேற வேற பேர் சொன்னாங்க, அடிங்கன்றாங்க. இதை நான் என் காதால கேட்டிருக்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எவ்வளவோ பேசுவார்கள். தூய்மையான தீனுக்கு வரப்போக்களை இட்டு கட்டுவார்கள், குறிவைத்து தாக்குவார்கள், வியாபாரத்தை தடுப்பார்கள், உங்களை பத்தி ரொம்ப மோசமாக பேசுவார்கள்.